நாகராஜன் ஐஎஸ் அவர்களுக்கு ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி மேனேஜ்மெண்ட் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2014 ஆண்டு கன்னியாகுமரி புத்தக திருவிழா 3ஆம் நாள் விழாவுக்கு வந்திருக்கும் தலைமையுரை ஸ்ரீ சங்கர்லால் குமார் ஐஏஎஸ் சப் கலெக்டர் அவர்களை, விக்ரம் ஐஎஃப்எஸ் அவர்களை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு நஞ்சில் நடன் அவர்களை, வார்சா பல்கலைக்கழக முன் பேராசிரியர் திரு தமிழவன் அவர்களை, நாகர்கோவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு ஐ சிம்சன் அவர்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். அச்சரத்தை நேசிக்கவும், நல்ல நூல்களை நேசிக்கவும், நல்ல நூல்கள் படிப்பதும் வாசிப்பதும் பழக்கமாக்கவும். என் தாய்மொழி மலையாளம். தமிழ் கேட்டால் புரியும், கொஞ்சம் பேசவும் தெரியும். தமிழில் பேச்சு அளிப்பது இது முதல் முயற்சி. குத்தங்கள் குறைகள் இருக்கலாம், மன்னிக்கவும். Whenever you read a good book, somewhere in the world a door opens to allow in more light என்ற வேரா நசாரியார் சொல்லியிருக்கார். நன்றி, நமஸ்காரம். தொடர்ந்து நம்முடைய சொல்லரங்கம் இதோ ஆரம்பமாகிறது. முதல் உரையை நமக்கு வழங்க வருபவர்கள் பேர் அன்பிற்குரிய நாஞ்சில் நாடன் அவர்கள். அவர்கள் கோவை மாவட்டத்திலே இப்போது இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிறந்த மண் இந்த மண் தான். இந்த மண்ணை சார்ந்தவர் இன்றைக்கு வானளாவ புகழோடு நின்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் அவரை பற்றி 2010ஆம் ஆண்டிலே அத்தனை பத்திரிகைகளிலும் அவரை பற்றிய உரைகளும் அவர் பெற்ற சாகித்ய அகாடமி விருது குறித்தும் நாம் அத்தனை பேரும் கேட்டிருக்கிறோம். சூடியபு சூடர்க்க என்கிற சிறுகதை நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கனடாவில் உள்ள டொராண்டோ பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த எழுத்தாளருக்கான இயல் விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய பங்கிற்கு கலைமாமணி பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது. சிறுகதை எழுத தொடங்கிய அவர்கள் திடீரென்று கவிதை உலகுக்குள்ளே பிரவேசித்து மண்ணுள்ளி பாம்பு என்கிற கவிதை தொகுப்பை முதல் தொகுப்பாகவும், பச்சை நாயகி என்கிற கவிதை தொகுப்பை 2வது தொகுப்பாகவும் தமிழ் மண்ணுக்கு தந்தவர்கள். சிறுகதைகளில் நாஞ்சில் நாடன் சிறுகதைகள் தெய்வங்கள், ஓநாய்கள், ஆடுகள் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, வாக்கு பொறுக்கிகள் என்று ஒரு சிறுகதை தொகுப்பு, உப்பு என்று ஒரு சிறுகதை தொகுப்பு, என்னை சின்ன வயதிலே பயப்பட வைத்த பேய்கொட்டு என்று ஒரு சிறுகதை தொகுப்பு, இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று வியக்க வைத்த பிராந்து என்று ஒரு சிறுகதை தொகுப்பு, அதோடு முத்துக்கள் 10 என்று ஒரு சிறுகதை தொகுப்பு, கான் சாஹிப் என்று ஒரு சிறுகதை தொகுப்பு. நாஞ்சில் நாடன் சிறுகதை தொகுப்புகள் தேர்ந்தெடுத்தவை இப்போது காலச்சுவடு வெளியிட்டிருக்கிற ஷால பரிந்து. இப்படி சிறுகதை உலகம் அவருக்கு ஒன்று இருக்கிறதென்றால், நாவல் உலகம் இன்னொன்று இருக்கிறது. தலைகீழ்
விகிதங்கள் என்கிற ஒரு நாவல் நீங்கள் எல்லாம் பார்த்த நாவல். நாங்களெல்லாம் முதலில் படித்தோம், அப்புறம் நிறைய பேர் பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், சேரன் எடுத்த முதல் திரைப்படம் சொல்ல மறந்த கதை, அதுதான் இவருடைய தலைகீழ் விகிதங்கள் நாவல் என்பதனையும் இந்த அரங்கிலே நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த நாவலாக என்பிலாதனை வெயில் காயும், மாமிச படைப்பு, மிதவை, சதுரங்க குதிரை, எட்டு திக்கும் மத யானை, இப்படி 7 புதினங்களை நாவல்களை தமிழ் மண்ணுக்கு தந்தவர்கள். அது மட்டுமல்ல, கட்டுரை தொகுப்புகள் நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று, நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை, நதியின் பிழை என்று நறும்புனல் இன்மை, காவலன் காவான் எனின் தீதும் நன்றும், திகம்பரம் பனுவல் போற்றுதும், இப்படி எண்ணற்ற கட்டுரை தொகுப்புகளையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அண்மையிலே ஒரு திரைப்படம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அந்த திரைப்படம் பரதேசி. அந்த பரதேசி திரைப்படத்தினுடைய எழுத்தாளர், வசனகர்த்தா நம்முடைய அன்பிற்குரிய நாஞ்சில் நாடன் அவர்கள்தான். இத்தனை சிறப்புக்குரியவர். இதற்கெல்லாம் மேலான சிறப்பு ஒன்று உண்டென்றால், அவருக்கு உடம்பு ஒருவேளை கனமாக கொஞ்சம் இருக்கலாம், அவருடைய தலைக்கு கனமே இல்லை. யார் எப்போது பேசினாலும் அன்போடு தம்பி என்று அழைத்து பேசக்கூடிய உன்னதமான மனித தன்மைக்கு, மனித நேயத்திற்கு உதாரணமானவர்கள். அவருடைய கதைகளை எல்லாம் நீங்களும் படித்திருக்கலாம், நானும் படித்தேன். அவருடைய கதைகளிலே கும்பமுனி என்று ஒரு குசும்பு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடித்த பாத்திரம். அந்த கதாபாத்திரம் தான் இந்த நாட்டினுடைய நிலையை எல்லாம் ஊசி எடுத்து நெஞ்சுக்குள் வலிக்கிறது மாதிரியும் வலிக்காத மாதிரியும் குத்திவிட்டு போகிறே ஒரு குசும்பு பாத்திரம் கும்பமுனி. அந்த கதைகளோடு அவர் இதோ இந்த மேடைக்கு வருகிறார். அருமையான அற்புதமான உரையை நகைச்சுவையோடும் நல்ல கருத்துகளோடும் நல்ல சிந்தனைகளோடும் நமக்கு தர வருகிறார். வருக, நல்லுரை தருக. மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களே, மருத்துவ பேராசிரியர் அவர்களே, நண்பர்களே, பேராசிரியர் தமிழன் அவர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கும் அறிவுசால் நண்பர்களே, ஆரம்பத்தில் 2 விஷயம் தெளிவாக்கிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல, நான் ஒரு தொழில்முறை பேச்சாளன் அல்ல. கடல் மடை திறந்தார் போலவும் கோடை இடி போலவும் முழங்குகின்ற ஆற்றல் எல்லாம் ஒரு எழுத்தாளனுக்கு கிடையாது. 2வது, நான் ஒரு தொழில்முறை எழுத்தாளனும் அல்ல. அப்புறம் யாரு நீ? அப்ப எதுக்கு இந்த சொல்லிக்கு வந்த அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. எழுதாம இருக்க முடியல, ஆகவே எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதுவதை நிறுத்தினால் செத்து போய்விடுவேனுங்கிற பயம் காரணமாக எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்ட புத்தக கண்காட்சியில் 2வது முறையாக, இந்த கண்காட்சி தொடர் இதற்கு 2வது ஆண்டாக இருந்தாலும் கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். புத்தக வாசிப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமானதாக இல்லை. சில விஷயங்களை தெளிவாக வெளிப்படையாக சொன்னதுக்கு பிறகு முடியுமானா என்னுடைய தலைப்பு பற்றி ஏதாவது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் எழுத வந்த காலத்தில் 1972களில் ஒரு நாவல் அல்லது ஒரு சிறுகதை அச்சிட வேண்டுமானால், அச்சுக்கு தேர்வு செய்யப்படுமானால் 1200 காப்பிகள் அச்சிடுவார்கள். அப்போ லெட்டர் கம்போசிங், ப்ரூஃப் பார்த்து, கேலி பார்த்து, பேஜ் மேக்கப் பண்ணி. அப்போ தமிழனுடைய ஜனத்தொகை ஒரு 3 கோடி பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 4 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 40 வருஷத்துக்கு பிறகு 7,22,00,000 தமிழர்களை கொண்ட தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இன்னைக்கு ஒரு நாவல் அல்லது சிறுகதை எத்தனை பிரதிகள் அச்சிடுவார்கள் நினைக்கிறீங்க நீங்க? ஜனத்தொகை 2 மடங்கு 3 மடங்கு பெருகி இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆர்டர் ஒரு 5000 காப்பி இருக்க வேண்டாமா? மலையாளத்தில் இன்னைக்கு ஒரு நாவல் வருமானால், ஒரு சிறுகதை வருமானால், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆர்டர் இஸ் 30,000 காப்பீஸ். 30,000 காப்பிகள் அச்சிடுகிறார்கள். ஆனால் 7,22,00,000 தமிழர்களுக்கு இன்னைக்கு ஒரு நாவல் 500 காப்பிகள் அச்சிடப்படுகின்றன. ஒரு சிறுகதை 500 காப்பிகள் அச்சிடப்படுகிறது. ஒரு கவிதை 250 காப்பிகள் அச்சிடப்படுகிறது. சில புத்தகங்கள்
அரசாங்கத்தினுடைய நூலக ஆணை கிடைக்குமானால் மாத்திரம், அல்லது வெறும் 50 காப்பிகள் அச்சிடப்படுகின்றன. 50 காப்பிகள் மாத்திரமே அச்சிடப்பட முடிகிற தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கிற காலத்தில் முதல்ல 50 காப்பி அச்சிடுவாங்க. ஃபைலில் ஒரு 2 காப்பி இருக்கும், ஆதாருக்கு 2 காப்பி இருக்கும். நூலக ஆணகத்துறையினுடைய ஆணை வந்தால் பாக்கி 1000 காப்பி அச்சிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய புத்தக வாசிப்பின் நிலைமை. சமீபத்தில் நெய்வேலி புத்தக கண்காட்சி சாலைக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஸ்டால்காரரை பார்த்து கேட்டேன், சேல்ஸ் எப்படிங்க இருக்குது? சார் அமோகமாக இருக்குது, அடுத்த முறை நான் வந்து இந்த டெல்லி அப்பளம் மிளகா பஜ்ஜி இந்த ஸ்டால் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ டெல்லி அப்பளம் மிளகா பஜ்ஜி விற்கிற ஸ்டால்ஸில் சேல்ஸ் அற்புதமாக இருக்குது, ஆனால் புத்தக ஸ்டாலில் சேல் இல்லை. சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய்க்கு புத்தகம் சேலாச்சுது அப்படின்னாங்க. ஈரோடில் ஓரளவுக்கு சேல் ஆகுது, கோயம்புத்தூரில் ஓரளவு சேல் ஆகுது. தென் மாவட்டங்களில் மிக சமீப காலமாகத்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் நமக்கு அறிமுகமாகி வருகின்றன. இந்த ஆண்டில் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து, இங்கே ஆட்சியாளராக வருகிற IAS ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் வாசிக்கக்கூடியவர்களாகவும் வாசிப்பில் ஊக்கம் தருபவர்களாகவும் வாசிப்பை என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்திய சுதந்திரம் பெற்று இந்த 60 ஆண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் முதல் முறையாக ஒரு புத்தக கண்காட்சி நடந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 87% கல்வி அறிவுடைய மாவட்டம், கேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம். ஆனால் நமக்கு கூட இது 3ஆவதோ 4ஆவதோ புத்தக கண்காட்சி தான். இது வந்து பரவலாக போய் சேருகிற பட்சத்தில் தான் இந்த நாட்டில் ஏதாவது நடக்க முடியும். நூலகங்களுக்கு வாசிப்பதற்கு ஆட்கள் போவதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நூலகத்தில் பக்கத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது. பள்ளி விட்டு போகிற போது மாணவர்களை வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நான் பேர் குறிப்பிட விரும்பலை, இது ஒரு அரசு விழாங்கிற காரணத்தினால. ஏன் நூலகத்துக்கு போல? எங்கள் ஊரில் வெறும் 100 வீடுகள் 120 வீடுகள் 1964 நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு தான் நான் படித்தேன். வீரநாராயணமங்கலத்தில் ஒரு சின்ன நூலகம், தமிழர் நூல் நிலையம்னு ஒரு சின்ன நூலகம். அந்த நூலகத்தில் இருந்த புத்தகங்களெல்லாம் வாசித்து முடித்ததுக்கப்புறம் திருப்பதி சார நூலகம், அதை வாசித்து முடித்ததுக்கப்புறம் எரச்சகுள நூலகம், அதை வாசித்து முடித்ததுக்கப்புறம் தாளக்குடி நூலகம். ஏன் மாணவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், பெண்கள் நூலகங்களை பயன்படுத்தி கொள்ள வருவதில்லை? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் ஜங்ஷனில் ரோட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு 48 இன்ச்சில் ஒரு டிவி வச்சுட்டு அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாகர்கோவில் டிராஃபிக் ஸ்தம்பிச்சு போகும். இந்த டிவியில் என்ன காட்டுறான், எதை காட்டுறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. எல்லாம் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ எங்கள் வாசிப்புக்குண்டான ஒரு ஆர்வம் எங்கிருந்து வரும்? 1975 என்னுடைய முதல் நாவல் வெளிவந்த போது 1200 காப்பிகள் அச்சிடப்பட்டது என்றால், 40 ஆண்டுகள் தாண்டி வெறும் 250 காப்பிகள் தான் அச்சிடப்படுகின்றது என்றால் இது வளர்ச்சியா தேய்வா? இவ்வளவு படிப்பு பெருகி இருக்கிறது, இவ்வளவு ஜனத்தொகை பெருகி இருக்கிறது, ஆர்வம் பெருகி இருக்கிறது, வருமானம் பெருகி இருக்கிறது, ஆனால் புத்தகங்கள் வாசிக்கப்படுவதில்லை. நான் பரதேசிக்கு வசனம் எழுதின உடனே என்னை பாராட்டுவதற்காக தினமணியினுடைய எடிட்டர் வைத்தியநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். பாராட்டிக்கிட்டு இருக்கிற போது நான் தற்செயலாக கேட்டேன், சார் தமிழ்நாட்டில் மொத்த தமிழ் தினசரிகளுடைய சர்க்குலேஷன் எவ்வளவு? ஆல் புட் டுகெதர், தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, எல்லா பேப்பர்களும் சேர்த்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் சேர்த்து தமிழன் வாசிக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒரு தினத்துக்கும் ஒரு 18 லட்சம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டான். அவர்கிட்ட ரொம்ப குறைவா சொல்றீங்க நாஞ்சில் நாடன், ஒரு 20 to 25 lakhs இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது 7,22,00,000 தமிழனுக்கான கணக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு உடனே மலையாளத்தை சார்ந்த மாத்ருபூமியினுடைய ஒரு ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்கு. மாத்ருபூமியினுடைய பிரான்ச் மேனேஜர் எனக்கு நண்பர் விஜயகுமார் குனிசேரின்னு பேர். அவர் ஒரு விகடகவி, ஒரு எழுத்தாளர், ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவருக்கு உடனே ஃபோன் போட்டு கேட்டேன், மொத்தம் மலையாளிகளுடைய ஜனத்தொகை என்ன? 3.25 கோடி. 3.25 கோடிகளுக்கு உங்களுக்கு வந்து தேசாபிமானி வருது, மலையாள மனோராஜ்யம் வருது, மாத்ருபூமி வருது, இத்தனை பத்திரிகைகள் வருது. உங்களுடைய சர்க்குலேஷன் என்ன சார்? 3.25 கோடி மலையாளிகள் வாசிக்கிற மலையாள பத்திரிகையுடைய சர்க்குலேஷன் பெர் டே எவ்வளவு? அவர் சொன்னார் 75 to 80 lakhs. இதுதான் வித்தியாசம். இது வந்து சந்தோஷப்படுகிற ஒரு விஷயமா? இது ஒரு அரசு விழாங்கிறதுனால நான் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. நூலகத்துறை புத்தகங்களை வாங்குவதில்லை. 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்குகிறார்கள். அதை வந்து பெரும்பாலும் சென்னையில் இருக்கிற பெரு முதலாளிகளான பதிப்பகங்கள் அந்த புத்தக ஆணைகளை அபகரித்துக் கொள்கிறார்கள்.
அப்போ சின்ன சின்ன பதிப்பாளன் எங்கே போவான்? நல்ல புத்தகம் விற்றாலே பப்ளிஷர்ஸ் வந்து பெரும்பாலான பப்ளிஷர்ஸ் ராயல்ட்டி தர்றதில்ல. அப்புறம் புத்தகமே விற்காத போது எங்கேருந்து தருவாங்க? அப்போ எழுத்தாளனுடைய கதி என்ன? எதை நம்பி அவன் எழுதுவது? நான் 40 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன். 30 டைட்டில்ஸ் இருக்கு என்னுடைய பேரில். இந்த என்னுடைய கிடைக்கிற இந்த ராயல்ட்டியை வச்சுட்டு நான் எனக்கு ஒரு மாதத்துக்கு பால் வாங்க முடியாது. ஸோ இந்த நிலையில தான் தமிழனுடைய வாசிப்பு போய் கொண்டிருக்கிறது. இந்த வாசிப்பை பரவலாக்குவதற்கு இது மாதிரியான புத்தக கண்காட்சிகள் மிக உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைகள் தான் எதிர்காலம். நான் சென்னை புத்தக கண்காட்சியில் உட்கார்ந்துருக்கிற போது தமிழினி ஸ்டாலில் உட்கார்ந்துருப்பேன். குழந்தைகள் வருகிற போது எல்லா குழந்தைகளும் புஸ்தகத்தின் மீது ஆர்வத்தோடு இருக்கின்றன. எங்கள் வீட்டுக்கு வந்தால் வீடு முழுக்க புஸ்தகம் இறஞ்சி கிடக்கும். நான் எப்போதும் குழந்தைகளுக்கு பரிசளிப்பதற்கென்று நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் 35 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் அற்புதமான புத்தகங்கள் கிடைக்கின்றன. இந்திய பாம்புகள் அப்படின்னு தமிழில் ஒரு புஸ்தகம், இந்திய விலங்குகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், இந்திய பறவைகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம். மகாத்மா காந்தியோட ஒருத்தர் இருந்தார், காக்கா காலேல்கர்னு பேர், மகாராஷ்டிரியன். சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியோட வாழ்ந்தார். அவர் 1962 மராட்டியில் ஒரு நூல் எழுதுறார். நூலுடைய பேர் ஜீவன் லீலா. அது தமிழில் மொழிபெயர்ப்பாகி வந்தது 62. 2 பதிப்பு வந்திருக்கு. இந்திய நதிகள் அனைத்தையும் அவர் நேரடியாக போய் பார்க்குறாரு. கூவம் உட்பட, பக்கிங்ஹாம் கேனால் உட்பட, வைகை உட்பட, தாமிரபரணி உட்பட, நம்ம பழையார் உட்பட 400 பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது தமிழில் மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கு. 1972 அச்சிடப்பட்ட 2ஆம் பதிப்பு 10 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் சேலில் இன்னைக்கும் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்கு. ஒரு நதி எங்கேருந்து கிளம்புது, எங்கே வந்து அஸ்தமனமாகுது, அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய நகரங்கள் எவை, அந்த நதியினுடைய அகலம் என்ன, ஆழம் என்ன, என்ன வேகத்தில் பாயுது, என்ன அணைக்கட்டுகள் இருக்கின்றன, இந்த புத்தகங்களை நாம் குழந்தைகளுக்கு வாங்கி தருவதில்லை. எங்கள் வீட்டுக்கு வருகிற குழந்தைகள் வந்து என் டேபிளில் இருக்கிற புத்தகத்தை தொட்டால் போதும், உடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, சிச்சி புத்தகத்தை கிழவை கிழிச்சிடுவேன். ஏயா ஒரு ஷூ 2400 ரூபாயில் வாங்கி போடுற, ஒரு ஷர்ட்டை 1800 ரூபாயில் வாங்கி போடுற, ஒரு 35 ரூபா புத்தகம் கிழிஞ்சு போனால் என்ன, வேற ஒன்று வாங்கிக்கிட முடியாதா? தொட்டு பார்க்கட்டும் ஒரு குழந்தை, லெட் தம் ஃபீல் இட், அதை மனத்தி பார்க்கட்டும், அதை பிரித்து பார்க்கட்டும், பிடிக்கிறத படிக்கட்டும். குழந்தைகளுக்கு பரிசளிப்பதற்காக நான் வந்து எப்போது சென்னை புத்தக கண்காட்சிக்கு போனாலும் 2000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு வர்றேன். பலதரப்பட்ட குழந்தைகள் வர்றாங்க. படிப்பதற்கான ஊக்கத்தை நாம் குழந்தைகளுக்கு தருவதில்லை. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம்னா, மார்க் வாங்குறது தான் படிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆல் ஷுட் டேக் ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லோரும் ஒரு வகுப்பில் 48 பேர் படிக்கிறாங்கன்னா 48 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி ஆகணும். இந்த அழுத்தம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இந்த அழுத்தத்தை குழந்தைகள் மீது கடத்துகிறார்கள். அழுத்தத்தோடு குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டில் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்கு, வாட் தே டு நாட் டீச் யூ இன் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் உங்களுக்கு கற்றுத்தரப்பட மாட்டாதவை எல்லாம் உங்களுக்கு புத்தகங்கள் இருக்கு. புத்தகங்கள் என்ன சொல்லித்தரும்? ஒரு வேப்ப மரத்தை பற்றி ஏதாவது ஒரு புத்தகத்தில் பாடம் இருக்கா? வேப்ப மரம் எப்போ பூக்கும், எப்போ பழுக்கும், வேப்பங்கனிகளை எந்த பறவை உண்ணும், வேப்ப மரத்தினுடைய பயன்கள் என்ன, வேப்பம் பிசின் எப்படி இருக்கும், அது இலை எப்படி இருக்கும், தளிர் எப்படி இருக்குங்கிறத எந்த பாட புத்தகத்திலையும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரியும்னா எனக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? எங்கள் அப்பா சொல்லி தந்திருக்கணும், தாத்தா சொல்லி தந்திருக்கணும், பெரியப்பா சொல்லி தந்திருக்கணும். எனக்கே தெரியலன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இது எப்படி கடத்த போகிறேன்? எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆலமரத்தை பற்றிய அறிவை நாம் குழந்தைகளுக்கு எங்கே கடத்த போகிறோம்? தொல்காப்பியத்தில் ஆலமரம் பற்றி குறிப்பு இருக்குது, வேற பேரில் இருக்குது. அந்த ஆலமரம் தமிழ் தாவரம் அல்ல அப்படிங்கிறாரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பாட்டனி ப்ரொஃபஸர் சீனிவாசன். ஆனால் அந்நிய தாவரமாக இருந்தாலும் தொல்காப்பிய காலத்திலேயே ஆலமரம் நம்மோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு குழந்தை ஆலமரத்தினுடைய ட்ரங்கை பார்த்து, வழுதை பார்த்து, இலையை பார்த்து, காயை பார்த்து இது ஆலமரம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த அறிவை இந்த குழந்தைக்கு யார் தருவது? இந்த மரபின் தொடர்ச்சியை நாம் அறுக்கிற முயற்சியில் இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியை உங்களுக்கு சரியாக கொண்டு வர முயற்சியை புத்தகங்கள் தரும். என் புத்தகம் விற்கணும், எனக்கு ராயல்ட்டி கிடைக்கணும், நான் சௌரியமாக காரில் போடுங்கிறதுக்காக சொல்ல வரல. எனக்கு வாழ்க்கைக்கு பொழப்பைக்கு வேற வழி இருக்கு. புத்தகங்களை நம்பி ஒரு எழுத்தாளன் தமிழ்நாட்டில் வாழ முடியாது. மதிப்பிற்குரிய தமிழவன் அவர்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வழியானா அவன் ஒரு ஆஃபீஸ் விலைக்கு வாங்கி 2 ஸ்டெனோகிராஃபர் போட்டு ஆஃபீஸுக்கு ஸ்டாஃப் போட்டு வாழ்நாள் முழுக்க அதை நம்பி வாழ முடியும். தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 புத்தகம் எழுதினவன் மாதம் பால் வாங்கிறதுக்கான கணக்கம் அந்த புத்தகத்திலிருந்து பெற முடியாது.
இந்த குழந்தைகளுக்கு இந்த அறிவு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப பெரிய அவமானகரமான விஷயம் மாத்திரமல்ல, நம்முடைய அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கீழே கொண்டு வருகிற விஷயம். பரமரத்தினுடைய ட்ரங்கை பார்த்தோன்னே குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா, இது பனைமரம், இது தென்னை மரம், இது ஈச்ச மரம், இது கமுக மரம். எந்த பாட புஸ்தகங்களை பாருங்க, எ பேர்டு, எ ட்ரீ. என்னம்மா சாப்பிட்டேன்? ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன். என்ன ஃபிஷ்ஷு? அப்பானுக்கே தெரியாது என்ன ஃபிஷ்ஷுன்னு. நான் 25 வருஷமாக கோயம்புத்தூரில் தொடர்ந்து உக்கடம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க போகிறேன். எனக்கு மீன்கள் பற்றி ஒரு அறிவு உண்டு. இங்கே கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு பேராசிரியர் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மீன்கள் பற்றி 600 பக்கத்தில் புஸ்தகம் எழுதியிருக்காரு. கன்னியாகுமரி கடற்கரையில் மாத்திரம் கிடைக்கிற மீன்கள், உண்ணத்தகாத மீன்கள் எத்தனை, உண்ண தகுகின்ற மீன்கள் எத்தனை, எந்த பருவ காலத்தில் எந்த மீன் படும், இங்கே சொன்ன ஆச்சரியப்படுங்க. 900 மீன்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. 900 மீன்களுடைய the names of the fishes available in Kanyakumari district is more than 900. இதை ஒரு புக்கில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தெரியுமா? நம்ம மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்போம். நமக்கு ஒரு 10 மீனுக்கு பேர் தெரியும், 20 மீனுக்கு பேர் தெரியும். நம்மோட காலங்காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடற்கரையில் இத்தனை மீன்கள் கிடைக்குமானால் பாண்டிச்சேரி கடற்கரையில் எத்தனை மீன்கள் கிடைக்கும், நாகப்பட்டினத்தில் எவ்வளவு கிடைக்கும், சென்னையில் எவ்வளவு கிடைக்கும், கோவாவில் எவ்வளவு கிடைக்கும், மும்பையில் எவ்வளவு கிடைக்கும், கத்தியவாருக்கு போனால் எவ்வளவு கிடைக்கும். இது பற்றிய அறிவுகளில் நமக்கு அக்கறை இல்லை. நமக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். பாடப்புஸ்தகத்தை படி, திரும்ப படி, திரும்ப திரும்ப படி, மேலும் மேலும் படி, அதையே படி. அப்புறம் என்ன ஆகுது? 40 வயசில் அவனவன் போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை கவுன்சிலிங்க்கு உட்கார்ந்துருக்கான். அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அல்லது சத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்ட போய் தியானத்தில் உட்காந்துருக்கான். ஏன்னா வேறு அறிவு கிடையாது உனக்கு. ஆஃபீஸில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற, வீட்டில் வந்தால் சீரியலை பார்க்குற, சாப்பிட்ற, படிக்கிற, உனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில்? ஊர்ந்த புழுவுக்கும் சுவடு உண்டு, நீ வாழ்ந்த வாழ்வுக்கு சுவடு உண்டா? கண்ணதாசன் கேட்குறாரு. ஒரு புழு ஊர்ந்து போகுது மண்ணில், ஒரு நத்தை ஊர்ந்து போகுது, ஒரு சிப்பி ஊர்ந்து போகுது, அது ஒரு சுவடை விட்டுட்டு போகுது. நான் என்ன சுவடை விட்டுட்டு போக போகிறேன் இந்த மண்ணுக்கு? ஆக புத்தகங்களுடைய முக்கியத்துவம் மிக முக்கியமானது. நம்ம மொழி ரொம்ப லேசான மொழி அல்ல. தமிழ் பேராசிரியர் கார்லோஸ் தமிழவன் அவர்களுக்கு தெரியும், தொல்காப்பியத்தினுடைய காலமே இன்னும் உறுதியாகலை. கிபி 450ங்கிறாங்க, கிமு 500ங்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு முன் 5000ன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு முன் 7500ங்கிறாங்க. பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளவு பழமையான மொழி இது? இந்த மொழிக்குள்ள எவ்வளவு சொற்கள் இருக்கும்? நான் என்னுடைய தலைப்புக்கு வர்றேன். வித்தியாசமாக யோசனை பண்ணி பாருங்க, இந்த மொழி எத்தனை சொற்களை கொண்டதாக இருக்கும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து சமாச்சாரமெல்லாம் ரைட், ஓகே, அது அரசியல் கோஷங்களுக்கு சரியா இருக்கும். திருக்குறள்ல 1330 குறள்கள், 1330 அருங்குறளும் 1000 பகர்ந்தபின் போயொருத்தர் அப்படின்னு பாட்டு இருக்கு. இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், ஒரு குறள்ல 7 சீர் இருக்கு. நாள் மலர் காசு பரப்புன்னு வெண்பா ஈட்டடியை கொண்டு முடிகிற தனிச்சீர் உட்பட ஒரு குறளுக்கு 7 சீர். 1330 குறளுக்கு எத்தனை சீர்? ஒரு மனக்கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 9310 சீர். ஆம், எம்எஸ்சி இன் மேத்தமேட்டிக்ஸ் சார். 9310 சீர். ஒரு சீர் என்பது சில சமயங்களில் ஒரு சொல், சில சமயங்களில் 2 சொல். இந்த 9310 சீர்லையும் திருக்குறளில் பல சொற்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு. கற்க, கசடர, கற்பவை, கற்றபின், நிற்க, அதற்கு தக, சொல்லுக, சொல்லை, அச்சொல்லை, பிரிதொரு சொல், வெல்லும் சொல், இன்மை அறிந்து. இந்த சொல் ரிப்பீட்டடாக வருது, கற்க ரிப்பீட்டடாக வருது. ஆகவே இந்த ரெப்பிட்டிஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி பார்க்குற போது திருக்குறளில் 4500 சில்லற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு கணக்கு. தமிழில் இதுவரைக்கும் 41 நிகண்டுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நிகண்டுகள்னா அகராதி. அதில் 24 நிகண்டுகள் அச்சாகி உள்ளன. முதல் நிகண்டு பிங்கள நிகண்டு, அப்புறம் திவாகர நிகண்டு. பிங்கள நிகண்டு 35,000 சொற்களை லிஸ்ட் அவுட் பண்ணுது. அதற்கு ஒரு நூற்றாண்டு பிந்தி வருகிற திவாகர நிகண்டு 55,000 சொற்கள். நான் உத்தேசமாக சொல்கிறேன், 55,000 சொற்களை லிஸ்ட் அவுட் பண்ணுது. தமிழில் எவ்வளவு சொற்கள் இருக்கும்? 1927 சென்னை பல்கலைக்கழகம் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை தலைமையில் ஒரு லெக்சிகன் தயாரிக்கிறாங்க. லெக்சிகன்னா பேரகராதின்னு பொருள். அந்த லெக்சிகன்ல அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண தமிழ் சொற்கள் 1,24,000.
1,24,000 சொல்ல 24 நிகண்டுகளை உள்ளடக்கி சென்னை பல்கலைக்கழகம் லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு ஒரு பேரகராதி தயாரித்து தர்றாங்க. இந்த இடத்துல ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக நான் கேட்குறேன், தமிழில் மொத்தமே 1,24,000 சொல்லுதானா? நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், அவையான்னு ஒரு சொல் இருக்கு, தெரியுமில்ல? அவையான்னா என்ன பொருள்னு தெரியலன்னா சொல்கிறேன், பெருச்சாளி, மலையாளத்தில் பெருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுநாட்டில் விருத்தாச்சலம் பக்கம் போனீங்கன்னா அந்த அவையானுக்கு அகவான் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொல்லையும் நீங்கள் லெக்சிகனில் தேடி பாருங்க, அந்த சொல் அந்த லெக்சிகனில் இல்லை. அவையானும் இல்லை, அகவானும் இல்லை. இப்படி உங்களுக்கு நான் இந்த நின்ன நிலையில் இந்த மைக்கு முன்னாடி நின்று அகராதியில் தொகுக்கப்படாத 1000 சொல்லை என்னால் காட்ட முடியும். மக்கள் வாழ்வில் புழங்குகிற பல சொற்கள் அகராதியில் இல்லை. என்னுடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் குமாரசெல்வா அந்த பேடு என்கிற சொல்லுக்கு, அலி என்கிற சொல்லுக்கு, திருநங்கை என்கிற சொல்லுக்கு அவங்க வட்டாரத்தில் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை தருகிறார். பெண்ணன் அப்படிங்கிற ஒரு சொல்லை தருகிறார். எந்த அகராதியும் தேடி பாருங்க, பெண்ணன் கிடைக்காது உங்களுக்கு. என்னுடைய மதிப்பீட்டின்படி நான் என்ன முடிவுக்கு வர்றேன்னா, இந்த மொழிக்கு உள்ள குறைஞ்சது 10 லட்சம் சொல்லு இருக்கணும். கொஞ்சம் அதிகபட்சமான கனவாக கூட இருக்கலாம். நாஞ்சில் நாட்டு சொல்லகராதியோ, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான சொல்லகராதியோ, மீனவருடைய ஜாதிக்கு ஜாதி, இனத்துக்கு இனம், குலத்துக்கு குலம். இப்போ நம்ம மாவட்டத்தில் பனை இருக்கு, பனை சார்ந்து நம்மகிட்ட 100 சொற்கள் இருக்கு. இப்போ பீகாரில் பனை இல்லை வச்சுக்கோங்க, பீகார் மொழிக்கு உள்ள பனை சார்ந்து ஒரு சொல் கூட இருக்காது. இப்போ ஆப்பிள்ங்கிற மரம் நம்முடைய மரம் அல்ல. ஆப்பிள் பற்றி நம்ம மொழிக்குள்ள எத்தனை சொல் இருக்கும்? ஆப்பிள் பழம் பற்றி இருக்கும், ஆப்பிள் இலைன்னு ஒரு சொல் இருக்கும், ஆப்பிள் மரம்ங்கிறது சொல் இருக்கும். 3க்கும் அடிப்படையான சொல் ஆப்பிள் என்கிற சொல் தான். ஏன்னா அது நம்ம பயிர் இல்லை. ஆனால் நம்ம பயிராக இருக்கிறதுல இப்போ ஒரு மம்பட்டி எடுத்துங்க, ஒரு மம்பட்டியில் எத்தனை சொல் இருக்கு? மம்பட்டி கைன்னு சொல்கிறோம், படம்னு சொல்கிறோம், படங்குன்னு சொல்கிறோம், வேப்பந்தாங்கின்னு சொல்கிறோம். ஒரு மம்பட்டியை நம்ம ஒரு விரலில் தூக்கிட முடியும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற மண்வெட்டி வேறு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற மண்வெட்டி வேறு. ரொம்ப முதுகு வளையாமல் ஆசாக வேலை செய்யக்கூடிய மண்வெட்டி நம்முடைய மண்வெட்டி. இந்த வேப்பந்தாங்கிங்கிற சொல்ல நீங்கள் அகராதியில் தேடி பாருங்க. உழவு தொழில் சார்ந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு, இந்த சொற்கள் அகராதிக்குள்ள கிடையாது. ஆகவே நான் சொல்லுறேன் குத்து மதிப்பா, ஒரு மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற காரணத்தினால 10 லட்சம் சொற்களை கொண்ட இந்த மொழியில் இன்று நாம் எத்தனை சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சொல்வது ரொம்ப முக்கியமான விஷயம். வடமொழியில மந்திரம் என்று சொல்வதை தான் நாம் சொல்லுன்னு சொல்றோம். கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படிங்கிற அவை. கற்புன்னு சொன்னா என்ன? கற்புன்னு சொன்னா இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் செக்ஸ் ஆர் இன்டர்கோர்ஸ் ஆர் ரேப். 1000 ரூபா கடன் வாங்கிட்டு போறேன் என்னுடைய நண்பர்கிட்ட, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு திரும்பி தந்தா நான் கற்புடையவன். இதைத்தான் பாரதி கற்புன்னு ஒரு விஷயம் இருக்குமானா 2 பலருக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த சொல்லுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ரொம்ப மனம் வெறுத்து போய் சீதை தற்கொலை முயற்சியில் இருக்கா. துணியை தூக்கி மரத்து கிளையில் போட்டுட்டு தூக்கு போட்டுட்டு செத்து போயிடலாங்கிற முயற்சியில் மாயாஜனக படலம் முடிஞ்ச பிறகு அவளை தேடி வந்த அனுமான் மரக்கிளையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிற போது தொப்புன்னு அவளுக்கு முன்னாடி குதிக்கிறான். குதிச்ச உடனே இவனுடைய தற்கொலை எண்ணம் மாறுது. மாறின உடனே சொல்றான், நான் அருள் தூதன் யான்கிறான். அண்டர் நாயகன் அருள் தூதன் நான். அவன் என்ன சொல்றானா, நீ அரக்கனே ஆகுக, குரக்கினத்து ஒருவனே ஆகுக, ஆனா என்னுடைய உயிரை காப்பாத்தின, ஆகவே நித்திய சிரஞ்சீவி இன்றனை இருத்தியால், கம்பனுடைய சொல்லாட்சி, இன்று போல் என்றும் இரு. அப்புறம் சொல்றான் அனுமன், என் தோல்ல ஏறி உட்கார்ந்துக்க, நான் உன்னை 1 நிமிஷத்துல கடல் கடந்து கொண்டு போய் ராமன் காலடியில் வச்சிருவேன். அதுக்கு சீதை ஒரு பதில் சொல்றா, நான் நினைச்சேன்னா இந்த எல்லையில்லாத இந்த உலகத்தை எல்லாம் ஒரு சொல்லினால் சுடுவேன். அங்க ஒரு வில்லு அம்பு வச்சுட்டு நிக்கிறான் இல்லையா, அவன் வில்லின் ஆற்றற்கும் ஆசந்து வீசினேன் அப்படின்னு சீதை சொல்றான். அப்ப சொல்லுனுடைய முக்கியத்துவம், சொல்லுனால இந்த உலகத்தை என்னால சுட முடியும். கண்ணகியினால ஒற்றை மார்பை திருகி இருந்து மதுரையை அடிக்க முடியுமானால் ஒரு சொல்லினால் இந்த உலகத்தை என்னால் அழிக்க முடியும். அப்ப சொல் அவ்வளவு வலு உள்ளது, சொல் அவ்வளவு முக்கியம் உடையது. இதை கவிஞன் எப்படி கையாளுகிறான்? குகப்படலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பரதன் அண்ணனை கூட்டிட்டு போறதுக்கு பெரும்படையோடு நிற்கிறான். கங்கையினுடைய இந்த கரையில் நிற்கிறான் குகன், மாபெரும் வீரன், 1000 நாவாய்களை உடையவன்.
அவன் என்ன நினைக்கிறான்னா, மேற்கொண்டு ராமனை காட்டுக்கு துரத்துனது மாத்திரம் இல்லாமல் அவனை திரும்பவும் துன்புறுத்துறதுக்காக பரதன் வந்து நிற்கிறான் என்று தப்பாக புரிந்து கொண்டு கம்பன் ஒரு 4-5 பாட்டு எழுதுறான். அப்போ ஒரு இடத்துல சொல் பற்றி குறிப்பிடுறான். தோழமை எந்தவன் சொல்லிய சொல் ஒரு